பழுகுங்க பெருகுங்க பூமியை நிரப்புங்க அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்றாரு. இப்ப மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார்னு இருக்கு. எபிரேயர் 2வது அதிகாரத்துல 7வது வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவனை அதிகாரியாக வைத்தீர். கடவுள் உங்க வாழ்க்கையில, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களை அதிகாரியை போல வைத்திருக்கிறார். அப்ப அதிகாரி எல்லாவற்றையும் ஒழுங்கு கிரமா நடத்த வேண்டும். குடும்பத்தை நடத்தணும், பிள்ளைகளை நடத்த வேண்டும், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நம்ம அதிகாரியாக இருந்து சரியாக நடத்த வேண்டும். அப்பேற்பட்ட ஆளுகையும் அந்தஸ்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை அதிகாரியா வச்சிருக்கிறப்ப மனுஷனுக்கு அடிமை, இன்னும் எதுக்கோ பாவங்களுக்கு அடிமை. அப்படி அடிமையா இருக்கும்படி ஆண்டவர் நம்மளை சிருஷ்டிக்கவில்லை, நம்மளை அதிகாரியாகத்தான் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். நமக்கு அப்பேற்பட்ட ஆளுகையும் அதிகாரம் இருக்குதுங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 1 அதிகாரம் 20 எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலார் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கு மேலான தலையாக தந்தருளினார். இயேசு தன்னை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து பிதாவின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை அவர் கொடுத்தார். எல்லா கால்களும் முடங்கணும், எல்லா நாவுகளும் அவரை ஆண்டவர் என்று அறிக்கையிட வேண்டும் என்று உயர்த்தி வைத்தார். இங்க சபையில எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்பக்கூடிய நிறைவாகிய சபையில அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். தந்தையின் வலது பக்கத்தில் அவரை உட்கார வைத்திருக்கிறார். இது அவருக்காக மாத்திரமல்ல, நமக்கும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. 7வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. 10வது வசனம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்ப என்ன செய்யறாரு? எப்படி இயேசுவுக்கு கன மரியாதை கொடுத்து வலது பக்கத்துல உட்கார வைத்து சபைக்கு தலையா வைத்திருக்கிறாரோ, நம்மையும் அது போல கிறிஸ்துவுக்குள் அவருடைய சரீரத்தின் அவயமாக வைத்து உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார்.